Uh, CSR we did in the past, sir. When we are financially rich, we supported almost 100 heart surgeries. We supported almost 100 surgeries for women who suffered from acid attacks. So we did all of that. But this is the time where we are trying to revive ourselves. So I think even on the flight, they say first put the oxygen mask for yourself and then for the passenger, co-passenger. So here we are trying to revive the league. Once we revive the league, I think from next year we will get back to doing some CSR for sure. So this is the time that we are reviving ourselves from the pandemic. So last year we did a good job. This year we are doing much better. The success of this season will help us do much better things for the society also from next season, sir. அதான் சார், இது வந்து பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நிறைய லீக்ல நிறைய டீம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து விளையாட வச்சிருந்தாங்க போன ஒரு 5-6 சீசன் முன்னாடி. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீனிங் டீம் இருக்கு. ஸோ அவங்கள வந்து அவங்க அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அந்த பிளேயர்ஸை வந்து இப்போ விளையாட விடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா சார், நம்ம வந்து அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலா இருப்பாங்க. ஸோ நிறைய இன்ஜரிஸ், அடிபடுறது, இந்த போலிங் ஃபாஸ்டா வருது, அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீசன்ல வந்து விஷ்ணு விஷாலுக்கு வந்து எல்போவே வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரமணா போன வருஷம் ஃபிங்கர் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு பரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஜரிஸ் வந்து நம்ம வந்து மெயின் ப்ரொஃபஷன் வந்து ஆக்டிங் தான். ஸோ அது இருக்கும்போது அவங்களோட ஷூட் ஸ்டடி எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த ஒரு ஐடியா இல்லை. See, best bowler, we have good bowlers like Dasrathi and Yadav, Adav and Bharat. இப்போ ஓரளவுக்கு போடுவாங்க. But see, everybody does their best. Even Vishnu and Ashok Selvan, Vikrant. So எங்க டீம்ல பாத்தீங்கன்னா யாரு கேட்டாலும் எல்லாரும் ஆல்ரவுண்டர் இருந்தோம். ஏன்னா யாராவது பேட்டிங் போனேன்னா அவன் அவுட் ஆகி டக்குன்னு நான் போகணும்னு யோசிக்கிற பேட்ஸ்மேன் தான் எங்க டீம்ல ஜாஸ்தி. ஸோ அதனால கிரிக்கெட் ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நான் போலிங் போடுறேன், நான் விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன வந்து சாவடிப்பாங்க. எவ்வளோ பேருக்கு தான் நான் போலிங் கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு இந்த தடவை தீவிரமா ஹெவி பிராக்டிஸ்ல இருக்கிறது எங்க கேப்டன் தான். இந்த அவர் ஓப்பனிங் பேட்டிங் பார்த்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதான் அடுத்து இந்த வாட்டி நானே பேட்டிங் போலிங் எல்லாமே பண்ணலாம் இருக்கேன். பயங்கரமா ஆடிட்டு இருக்கா போல. பட் இட்ஸ் ஆல் ஃபன். ஏன்னா என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, நம்ம ஃபீல்டுக்கு போனோன்னே ஜெயிக்கணும், அந்த விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அப்ரோச் பண்ற விதம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவ்வளோ இன்டென்ஸா இருக்கும். நான் விக்கெட் எடுக்கிறேன் மச்சான், எனக்கு கூடுறா, அவனுக்கு கொடுக்காது அப்படின்னுவாங்க. ஸோ அதெல்லாம் சுதாரிச்சுட்டு நம்ம வந்து கரெக்டா போலிங் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். பட் லைக் ஐ செட், எவ்ரிபடி இஸ் கேப்பபிள், எவ்ரிபடி இஸ்